ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் இன்றைக்கி வந்து பாவக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேங்க. எண்ணெய்ங்க, கடுகு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூன், ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 4 பல் பூண்டு, சீரகம் 1 ஸ்பூனு, மல்லி, வரமிளகாய், தேங்காய் வந்து ஒரு அரை மூடியில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். மலை வெங்காயம் 1 வெங்காயம், இதெல்லாம் அரைக்கிறதுங்க. பாவக்காய் வந்து 2 பாவக்காய். இது வந்து இப்போ தான் செடியில் பொறிச்சிட்டு வந்தேங்க, வீட்டிலே வந்தது. அது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன், உப்பு. இதுக்கு தேவையான பொருளுங்க. இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது எல்லாமே பச்சையாகவே அரைச்சிக்கலாங்க. நான் பாவக்காய் வந்து வணக்க போகிறேன். பாவக்காய் வந்து வணக்கிறதுங்க 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது கூட வந்துங்க நீ பாவக்காய் போடுறேங்க. இப்போ தான் பொரிச்சிட்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சேன், கழுவிட்டு. நான் இது பாவக்காய் போட்டேங்க. இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். அது வணங்குறதுங்க. கல்லுப்பு தாங்க போடுறேன். பாவக்காய் வந்து வணங்குதுங்க. எண்ணெயில நல்லா வணங்குதுல. நான் இதை அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கலாங்க. ஒரு மலை வெங்காயங்க, ஒரே ஒரு மலை வெங்காயம், பெரிய வெங்காயமா. இது கூட வந்து தேங்காய் வந்து அரை முடியில் பாதி. அப்புறங்க 1 ஸ்பூன் சீரகம், 4 பூண்டு, 4 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மல்லி, வரமல்லி, எல்லாமே பச்சை தாங்க. 4 வரமிளகாய் காம்பு கிள்ளிட்டு போடுறேங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் கூடவே போட்டுறாங்க. இது எல்லாமே அரைக்கணுங்க, அவ்வளோதாங்க. நான் காய் வணங்குறதுல நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். பாவக்காய் நல்லா வணங்கிடுச்சுங்க. நான் இப்போ புளி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி கொடுக்குறேங்க. அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இனி இதை வந்து நம்ம இந்த புளி கொதிக்குது இல்லைங்களா, அது கூட ஊற்றிக்கலாம். பக்கம் பாருங்க, புளி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டுக்குது. நான் இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலா அதில் ஊற்றுறேங்க. பாருங்க, எல்லாம் மசாலா எல்லாம் அரைச்சி எல்லாம் ஊற்றிட்டேங்க. இது நீ நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா வெந்தய பொடியும் கடுகு பொடி 2 போட்டு 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாங்க. நான் அதை எடுத்து அடுப்பில் அப்படியே வச்சு மூடி வைக்கிறேங்க. நேரம் கழிச்சு நான் காட்டுறேங்க. மூடி வச்சிட்றேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இறக்கி வச்சுட்டேன். இது வந்து ஒரு தாளிக்கு கொடுத்தா முடிஞ்சுதுங்க. இதுக்கு லேசாக கொஞ்சமாக வெந்தயப்பொடி போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போகுது. போட்டேங்க. இதுக்கு வந்து கடுகு எண்ணெயெல்லாம் போட்டு தாளிச்சு ஊற்றுறேங்க. நான் தாளிச்சு ஊற்றிடுறேன். எண்ணெய் ஊற்றுறேங்க. கடுகு உளுந்து பருப்பு போடுறேங்க. கருவேப்பிலை போடுறேங்க. தாளிச்சு ஊற்றியாச்சுங்க. இந்த குழம்பு வந்து நான் எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கிறேன். சீக்கிரமாக ஆகிருங்க. வறுத்து தனியாக அரைச்சி வைக்கலாம் இந்த பாவக்காய் குழம்பு. நான் அது இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இது பச்சையாக மலை வெங்காயம், சீரகம், வரமிளகாய், தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டுங்க. பாவக்காய் போட்டு புளி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.